ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு எத்தனை நீதிபதிகளை புதிய நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 19 நீதிபதிகளை புதிய நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றம் தான் லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது பெரிய உயர் நீதிமன்றம். இந்த உயர் நீதிமன்றம், அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15, 1862 தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த 75 நீதிபதிகள்ன்றோம் இல்லையா, இந்த எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் உயர் நீதிமன்றத்துக்கு மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான். அதில் பார்த்தோம்னா 75 நியமனம் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா 75 பணியிடங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 23 நீதிபதி பணியிடங்கள் நீண்ட காலமாகவே நிரப்பப்படாமல் காலியாக இருந்ததுனால 19 நீதிபதிகளை இப்போ புதிய நீதிபதிகளாக நியமிக்கலாம் அப்படின்ட்டு கொலிஜியம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவங்க தான் பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, கச்சா எண்ணெய்க்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விதிக்கும் வரி எவ்வளவு சதவீதம்? கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் சுத்திகரிப்புக்கு 45% வரி விதிப்பாங்க. மத்திய அரசு வரி 25%, மாநில அரசு வரி 20%. அடுத்து இந்த பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள்லாம் எவ்வளோ கமிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10% கமிஷன் வச்சிருப்பாங்க. அடுத்து தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வர் மற்றும் எத்தனை அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 35 அமைச்சர்கள் வரைக்கும் இடம்பெறலாம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எண்ணிக்கை 12க்கு குறையாம இருக்கணும், 35 தாண்டாம இருக்கணும். இந்த 35 எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டின் படி இந்த அதாவது சட்டமன்றத்தில் இருக்க அமைச்சர்களோட எண்ணிக்கை 15% தாண்டி போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு மொத்த சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை? 234. அதில் 234ல் 15% அப்படின்னு பார்த்தோம்னா அது 35% இருக்கும். எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் அமைச்சரவை வச்சு இயங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 12க்கு குறையாமல் இருக்கணும். அதாவது முதல்வர் மற்றும் மற்ற அமைச்சர்களை சேர்த்து 12க்கு குறையாமல் இருந்தால் அவங்க அமைச்சரவை ரன் பண்ணலாம். மேக்சிமம் எதை தாண்டி போகக்கூடாது? 35ன்ற கவுண்ட்டை தாண்டி போகக்கூடாது. இதுபடி இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 164ல் 1A சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா 91வது சட்ட திருத்தம் 2003. விதி 164ல் 1A, சட்ட திருத்தம் 91வது சட்ட திருத்தம் 2003. குறைந்தபட்சமாக 12க்கு குறையாமல் இருக்கணும், அதிகபட்சமாக 35 தாண்டாமல் இருக்கணும். அடுத்து, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பது மாநில அரசினுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 49வது பிரிவு தான் வரலாற்று தொல்பொருள் மிக்க புராதன சின்னங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற கடமை மாநில அரசுக்கு தான் இருக்கு. இந்த விதியை பற்றி ஏன் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா, ஆனைமங்கலம் செப்பேடு சமீபத்தில் பிரதமர் மோடி அவங்களுக்கு நெதர்லாந்தில் பரிசாக வழங்கினாங்க அப்படின்றது தெரியும். இப்போ அந்த செப்பேடு முறைப்படி ஒன்று நாகப்பட்டினம், ஆனைமங்கலம்ன்றது நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ஒன்று அந்த ஊருக்கு வரணும். அப்படி இல்லைன்னா அது சோழரை பற்றினது அப்படின்றதுனால தஞ்சாவூருக்கு அங்கே சோழபுரத்தில் அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கணும். இது ரெண்டுத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வைக்கணும். இதை தவிர்த்து இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. அதனால் அதை முறைப்படி தமிழ்நாட்டுக்கு தான் ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விதியை சொல்லியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 49வது பிரிவு தான் வரலாற்று சின்னங்கள், தொல்பொருள், புராதன சின்னங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது மாநில அரசினுடைய கடமை அப்படின்றதுல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டு எங்கு சிக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா பழவேற்காடு கடல்ல தான் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டு சிக்கியிருக்கு. 2ஆம் உலகப் போர் அப்படின்றது எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1939 1945 வரைக்கும் நடைபெற்றது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய தலைமையிலான ஜெர்மனி பார்த்தோம்னா
போலந்து நாட்டை வந்து தாக்கியிருப்பாங்க. அதன்படி தான் வந்து முறைப்படியாக வந்து அந்த 2ஆம் உலகப் போர் அப்படின்றது வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆனது வந்து ஜெர்மனி வந்து போலந்தை வந்து தாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அச்சு நாடுகள், நேச நாடுகள் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கும். இதில் நேச நாடுகள் வந்து அச்சு நாடுகளை வந்து தாக்கியிருப்பாங்க. இதில் மொத்தம் வந்து ஒரு 30 நாடுகள் வந்து பங்கேற்று ஒரு மிகப்பெரிய போராக போயிருக்கும் 2ஆம் உலகப் போர் அப்படின்றது. இதில் வந்து இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து ஹீரோஷிமா, நாகசாகி அந்த குண்டுகள் மூலமாக தான் வந்து அந்த போரே முடிவுக்கு வந்திருக்கும். அந்த குண்டை வீசினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வீசியிருப்பாங்க. யார் மேலே அப்படின்னா ஜப்பான் மேலே வீசியிருப்பாங்க. ஏன் ஜப்பான் மேலே வீசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1941 ஜப்பான் தான் வந்து அமெரிக்காவினுடைய பேர்ல் துறைமுகம், முத்து துறைமுகம் அப்படின்னுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க தாக்கியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பான் நாட்டினுடைய ஹீரோஷிமா, நாகசாகி மேலே 2 குண்டை வந்து வீசியிருப்பாங்க. அதன் மூலமாக தான் 1945 இந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அந்த 2ஆம் உலகப் போர் அப்படின்றது. இந்த 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பழவேற்காடு கடலில் வந்து சிக்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்த அணி எது? தமிழக அணி தான் வந்து முதன்முறையாக வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 69வது தேசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தோம்னா தெலுங்கானாவில் வந்து நடைபெற்றது. 69 ஆண்டு கால தேசிய கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் முதல் முறையாக வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இதேபோல் 14 வயது, 17 வயது மற்றும் 19 ஆகிய வயது பிரிவுகளின் கீழ் 46 வகையான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் 55 தங்கம், 58 வெள்ளி, 93 வெண்கல பதக்கங்கள் வந்து வாரி குவிச்சிருக்காங்க. இதன் மூலம் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் 7வது இடத்துக்கு முன்னேறி தமிழக விளையாட்டுத்துறை புதிய மைல்கல்ல வந்து எட்டியிருக்காங்க. அடுத்து மேற்காசிய போர் நீடித்தால் 2027க்குள் உலக அளவில் எத்தனை கோடி முழு நேர வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எச்சரித்தது. 3.8 கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு, முழு நேர வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து எச்சரித்திருக்காங்க. இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்புன்றது 1919 தொடங்கினாங்க. இதனுடைய தலைநகரம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனீவாவில் இருக்க சுவிட்சர்லாந்தில் தான் வந்து இதனுடைய தலைநகரம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.